ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிக்கன்ல நீங்க என்னென்னவோ பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க. குழம்பாவும் சாப்பிட்டுருப்பீங்க, இல்ல ட்ரையாவும் ரோஸ்டாவும் வறுத்தும் என்ன வேணா சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. அதாவது கடாய் சாப்பாடு மாதிரி. நான் இன்னைக்கு கடாய் சாப்பாடு தான் பண்ண போறேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சாப்பாடு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி 3 எடுத்திருக்கேன் சின்னதா இருக்கனால. பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை. இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்: கடுகு, சோம்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், எண்ணெய். ஈஸி ரெசிபி தான். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. வாங்க, லேட் பண்ணாம சமைக்க போயிடலாம். எப்படியோ அடுப்பு சீக்கிரமா ஆன் ஆயிடுச்சு, பெரிய விஷயம் தான். கடாய் நல்லா காயிட்டும், எண்ணெய் ஊத்திடலாம். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்ப கடுகு போட்டுடலாம். கடுகு போட்ட உடனே வெடிக்கும். ஓகே, கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப சோம்பு போட்டுடலாம். நல்லா ஆகட்டும். கருவேப்பிலை நல்லா தூரமா தள்ளி போடுங்க, மூஞ்சில படும். கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் 2 போட்டுருவோம். ஒரு வெங்காயம் சொன்னல ஆட் பண்ணிப்போம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என்னடா எண்ணெய் நிறைய ஊத்திருக்கேனேன்னு பாக்காதீங்க. ஏன்னா இந்த தண்ணியே ஊத்த போறது இல்ல, இந்த எண்ணெயில தான் அந்த சிக்கன் வதங்க போகுது. அதனாலதான் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திருக்கேன். பயப்பட வேண்டாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள இஞ்சி பூண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். பூண்டு பேஸ்ட் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். உடனே தக்காளி ஆட் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி ராவா தெரியும். இஞ்சி பூண்டு கொட்டினோடனே இப்படி எல்லாம் கடாயில ஒட்டுதேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், அது அப்படிதான் இருக்கும். ஸோ நல்லா இது நல்லா வதங்க தான் இந்த கடாய் சாப்பாடோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்காதீங்க, நிஜமா தான் சொல்றேன். சாப்பிட்டு பார்த்தாதான் இதோட அருமை என்னன்னு தெரியும். இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இது பாத்தீங்கன்னா நல்லாவே தொக்கு மாதிரி வரணும். அப்பதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கல்லுப்பு போட்டுக்கலாம் இது வதங்குறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லாவே அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. சோ இப்ப நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். வாஷ் பண்ண சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சோ அதை போட்டுறேன்.
அடுப்பு பாத்தீங்கன்னா சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேல நம்ம இதை நல்லா ட்ரை பண்ண போறோம். அதனாலதான் சிம்ல வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிம்ல வச்சு இதை சமைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் இதை இப்படி சொல்றேனேன்னு பாக்காதீங்க. லேட் ஆக ஆகதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. நான் வேணா இதுக்கு ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன். சிக்கன் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது வீட்டு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், மிக்சட் மிளகாய் தூள். இது வீட்டுல அரைச்சது. சோ உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு உங்க வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியே ஊத்தக்கூடாது இந்த சிக்கன்ல. இந்த சிக்கன்ல இருக்க தண்ணி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. தட்டு போட்டு மூடவும் கூடாது. அப்படியேதான் அது நல்லா ட்ரை ஆகணும். ஓகேவா? எண்ணெய் நம்ம அவ்வளவு ஊத்தணும்ல. இப்ப எண்ணெய் கொஞ்சம் கூட இல்ல பாருங்க. இப்ப கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது. நம்ம ஊத்திக்கலாம். ஏன்னா அப்பதான் எண்ணெயில மட்டும்தான் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். நான் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன். தேவையில்லாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில எவ்வளவு ரோஸ்ட் ஆகுதோ அவ்வளவு டேஸ்ட் கொடுக்கும் இந்த கடாய் சாப்பாடு. இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. பக்கத்துலயே நிக்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்பீட்ல இருந்தாதான் நம்ம பக்கத்துல நிக்கணும்ட்டு. ஏன்னா சிம்ல வைக்கணும். சிம்ல வச்சு நம்ம சாப்பிடும் போதுதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், சிம்ல வச்சுட்டு நீங்க எங்கேயாச்சும் போய் டீயோ காஃபியோ குடிச்சிட்டு வாங்க. ஓகே, இப்ப நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பெப்பர் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்றவாறு நீங்களே போட்டுக்கொள்ளலாம். எங்க வீட்டுல நல்லா காரம் சாப்பிடுவோம். அதனால கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கேன். உங்க வீட்டுல காரம் கம்மியா சாப்பிடுவாங்க அப்படின்னா, என் குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கோம்ல, அந்த காரமும் இருக்கும். சோ இந்த பெப்பர் காரமும் இருக்கும். ஆனா பெப்பர் அதிகமா போட்டாதான் இந்த டிஷ்ஷோட இது வந்து சூப்பரா இருக்கும் டேஸ்ட். சோ நீங்களும் கண்டிப்பா காரம் கொஞ்சம் தூக்கலாவே போட்டு சாப்பிட்டு பாருங்க. இது நல்லா அடிப்பிடிக்கும். அடிப்பிடிக்கும் போது நல்லா இந்த மாதிரி சுரண்டி சுரண்டி எடுங்க. அதுதான் அதோட டேஸ்ட். அதான் நல்லாவும் இருக்கும். தண்ணி மட்டும் ஊத்திராதீங்க. தண்ணி ஊத்தாம அப்படியே ட்ரையாவே இந்த மாதிரி கிளறி விடணும். சோ தீஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. தீயதான் தீயாது. ஏன்னா நம்ம சிம்ல தானே வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சோ நல்லாவே வரும். டேஸ்டும் நல்லா இருக்கும். சிம்ல வச்சு பண்ண பண்ண உங்களுக்கே தெரியும், தீஞ்சி எல்லாம் போகாது. நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் ஆகும். நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் நல்லா ட்ரை ஆகிட்டோம். ட்ரை ஆன உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். இந்த சிக்கனை பிளேட்ல மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ நம்ம பார்க்க தான் போறோம். இப்பவே என் நாக்கெல்லாம் ஊறுது, எப்படா சாப்பிட போறோம்ட்டு. பழைய நினைவுகள்லாம் நிறையவே ஞாபகம் வருது. சிக்கனை நம்ம மாத்தியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இந்த ரைஸ் இதுல போடுறேன். போட்டு நல்லா கிளறிக்கோங்க. எல்லாமே கொட்டிக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி நல்லாதான் இருக்கும். இது சண்டே ஆச்சுன்னா எங்க வீட்டுல இதுதான் ஒரு ஸ்பெஷல். அம்மா எங்களுக்காக பண்றது. என் தம்பியும் நானும் இதுக்காக ரொம்பவே அடிச்சுக்குவோம். உனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் வேணும். இத இப்படி சுரண்டி சுரண்டி தான் எடுக்கணும். அந்த சுரண்ட அந்த இது இருக்கு பாத்தீங்களா, ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட். நீங்க இத சாப்பிட்டு பார்த்தாதான் உங்களுக்கு இது தெரியும். சாப்பிடாம இதோட அருமை யாருக்குமே தெரியாது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணணும். சாப்பாடு நல்லா கலரி முடிச்சாச்சு. இப்ப நமக்கு தேவையான சிக்கன் மட்டும் இதுல தள்ளிப்போம். இதோட சேர்த்து சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். கலரிடுவோமா நம்ம வீட்டு கடாய் சாப்பாட?
நீங்களும் செஞ்சு கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணணும் இந்த விஷயத்த. ஓகே, வேற என்ன, சாப்பிட்ற வேண்டியதான். ஆரம்பிக்கலாமா? தட்டுல போட்டு சாப்பிடாதீங்க, கண்டிப்பா இந்த இலையில போட்டு சாப்பிடுங்க. அதாவது இந்த இலைன்னு இது நினைச்சுக்காதீங்க, உங்க வீட்டு இலையில. வேற என்ன, சைடிஷ வச்சிட வேண்டியதுதான். எல்லாம் வச்சாச்சு, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். யாரும் என்னை திட்ட வேண்டாம். சரி போனா போதும், உங்களுக்கும் ஒரு வாய் கொடுத்துறேன். இப்படியே வாங்கிக்கோங்க. உண்மையாவே சொல்றேன், வீடியோ போதுன்னு சொல்லல, உண்மையாவே என்னோட பழைய நினைவுகள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சூப்பரா இருக்கு. இந்த இலையோட ஸ்மெல்லும் சுட சுட இருக்கிற அந்த சாப்பாடு, அந்த கறியும் அப்படி ஒரு அந்த வாசனைக்கும் சேர்த்து சாப்பிடும் போது உண்மையாவே டேஸ்டா இருக்கு. நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்ப சாப்பிட போறேன். ஓகே, பை.